மார்க்சிசம் என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்சிசம் என்பது ரொம்ப முக்கியம். மார்க்ஸ் காலத்திலேயோ, லெனின் காலத்திலேயோ அல்லது எங்கள் மாதிரி ஆட்கள் எல்லாம் 1960, 50களில் கட்சியில் சேர்ந்த மாதிரியோ இன்றைய சூழ்நிலை இல்லை. மாறி இருக்கிற சூழ்நிலைக்கு நீங்கள் மார்க்சிசத்தை எப்படி அப்ளை பண்ண போகிறீங்க? அது ஒரு சமூகத்தோடு இணைஞ்ச விஷயம். ஆகவே நீங்கள் அந்த மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இணைப்பது என்பதில் போதாமை இருக்குது. அந்த போதாமையை மீறி வளர்வதற்கான வாய்ப்புகள் வேகமாக வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஏராளமான ஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வரான். இப்போ பழைய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர்கள் என்பவர்கள் இன்றைய தேவையை பூர்த்தி பண்ணுவாங்களான்னு கேட்டால் என்னாலேயே பூர்த்தி பண்ண முடியுமான்னு சொல்ல முடியாது. உங்களால் உங்களுடைய பேரம்பேத்தியோடையே பேச முடியல. அவங்களுடைய இன்றைக்கி பள்ளிக்கூடம் போகிற குழந்தைங்களோட நீங்கள் பேச முடியும். கம்யூனிகேஷன் வந்துருக்கு. ஆக இந்த சூழ்நிலையில் நீங்கள் அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்சிசம் என்பது ரொம்ப முக்கியம். மார்க்சிசத்தை எப்படி அப்ளை பண்ணுறீங்க? இப்போ உதாரணமாக சோவியத் யூனியன் செஞ்ச மாதிரி சீனா செய்யலை. சைனா சரியான முறையில் அப்ளிகேஷன் ஆஃப் மார்க்சிசம் பண்ணுறதுனால இன்றைக்கி அவன் பொருளாதாரத்துலேயும் பெருசாக போயிருக்கிறான், உலக சந்தையிலையும் பெருசாக இது பண்ணியிருக்கிறான். அந்த மாற்றத்தை அவங்க கரெக்டாக புரிஞ்சிகிட்டு இருக்காங்க.